வாரும் தூயாவியானவரே, உம்மை விசுவாசிக்கின்ற உள்ளங்களிலெல்லாம் அன்பின் தீயை மூட்டி எழுப்புகின்றவரே, அடியேன் வாயின் வார்த்தைகளும் எங்கள் அனைவரின் உள்ளத்தின் தியானமும் உம்முடைய திருமுன்னிலையில் எப்போதும் ஏற்புடையதாய் இருப்பதாக. ஆமென். அன்புக்குரிய இறைமக்களே, உங்கள் எல்லோரையும் தந்தை, மைந்தர், தூய ஆவியாருடைய திருப்பெயராலே நான் வாழ்த்துகிறேன். நம்முடைய தாயும் தந்தையுமாகிய கடவுளாலும் நம் மீட்பர் இயேசு கிறிஸ்துவினாலும் நமக்கு அருளும் அமைதியும் உண்டாவதாக. பல ஆண்டுகளுக்கு பிறகு நம்முடைய ஆலயத்தில் இறை செய்தியை பகிர்ந்தளிக்க ஆண்டவர் பாராட்டிய அருளுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். நமது அன்புக்குரிய ஆயர் அருள்பணி சுரேஷ் திலக்குமார் அவர்களுக்கும், அவரோடு இணைந்து செயலாற்றும் செயலர், பொருளர், சேகரக்குழு உறுப்பினர்கள் மற்றும் மூப்பர்கள், இறைமக்கள் எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துதலையும் நன்றிகளையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாள் ஆண்டவர் நமக்கு அளிக்கும் வாக்கு, அது எசாயா இறைவாக்கு நூல் 35ஆம் அத்தியாயம், திருவாக்கியங்கள் 1-2. எசாயா 35:1-2. வனாந்திரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும். அது மிகுதியாய் செழித்து பூரித்து ஆனந்த களிப்புடன் பாடும். லீபேனின் மகிமையும் கர்மேல், சாரோன் என்பவைகளின் அலங்காரமும் அதற்கு அளிக்கப்படும். அவர்கள் கர்த்தருடைய மகிமையும் நமது தேவனுடைய மகத்துவத்தையும் காண்பார்கள். நான் திருவிலியத்திலிருந்து படிக்கிறேன். பாலை நிலமும் பால்வெளியும் அகமகிழும், பொட்டல் நிலம் அக்களிப்படைந்து லீலி போல் பூத்து குலுங்கும். அது வளமாய் பூத்து குலுங்கி மகிழ்ந்து பாடி களிப்படையும். லெபனோனின் எழில் அதற்கு அளிக்கப்படும். கர்மேல், சாரோனின் மேன்மை அதில் ஒளிரும். ஆண்டவரின் மாட்சியும் நம் கடவுளின் பெருமையையும் அவர்கள் காண்பார்கள். இந்த திருவாக்கால் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாள் குணமாக்குதல் ஞாயிறு, நலமாக்குதல் ஞாயிறாக நாம் கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். அதற்கு ஆதாரமாக, அடிப்படையாக நற்செய்தி நூல் நமக்கு இன்றைக்கு தரப்பட்டு இருக்கிறது. மார்க்கு 8ஆம் அத்தியாயம், திருவாக்கியங்கள் 22 முதல் 26 முடிய நாம் படிக்க கேட்டோம். இந்த திருமறை பகுதி இயேசு ஒரு மனிதரை நலமாக்கியதை குறித்து நமக்கு சொல்லுகிறது. பெத்சாயிதா ஊருக்கு ஆண்டவர் இயேசு போகிறார். அப்போது சிலர் பார்வையற்ற ஒரு மனிதரை கொண்டு வருகிறார்கள். அவர் உமிழ்ந்து தம்முடைய கைகளால் அந்த நபரின் கண்களை தொடுகிறார். முதல் முறை தொட்டபோது பார்வை தெரிகிறதா என்று கேட்கிறார். அப்போது மனிதர்களெல்லாம் மரங்களைப் போல் தெரிகிறார்கள் என்று அந்த மனிதர் சொல்லுகிறார். பின்பு இயேசு 2ஆம் முறையும் அதே போல் செய்து தன் கைகளை அவருடைய கண்களில் வைக்கிறார். அப்போது அவர் தெளிவான பார்வையை பெற்றுக்கொள்கிறார். பின்பு இயேசு அந்த மனிதரை பார்த்து சொல்கிறார், நீ ஊருக்குள் நுழைய வேண்டாம், நீ வீட்டிற்கு போ என்று அவரை அனுப்பிவிடுகிறார். இந்த பகுதி இந்த நிகழ்வை தான் பதிவு செய்திருக்கிறது. பார்வையற்ற ஒரு மனிதர் இயேசுவிடம் வருகிறார். இயேசு தம்முடைய தொடுதலின் வழியாக அவருக்கு பார்வையை அளிக்கிறார். மேலோட்டமாக இந்த திருமறை பகுதியை நாம் பார்க்கிற போது, இயேசு ஒரு அற்புதத்தை செய்தார். நலம் அற்றிருந்த, உடல் குன்றியிருந்த, பார்வையற்றிருந்த ஒரு மனிதரை அவர் பார்வைக்கு நேராக வழிநடத்தினார் என்பது மட்டுமே நமக்கு புரிகின்ற ஒரு புரிதல். ஆனால் இந்த திருமறை பகுதியின் முன்னும் இந்த திருமறை பகுதியின் பின்னும் இருக்கிற பகுதிகளை நாம் படித்து பார்ப்போமே ஆனால், இயேசு ஏன் இவ்வாறாக செய்து இந்த நலமாக்குதலை அளித்தார், குணமாக்கினார் என்பதை நாம் சிந்தித்தோமேயானால் இந்த பகுதியினுடைய ஆழங்களுக்கு நம்மால் செல்ல முடியும். சாதாரணமாக திருமுறையை படிக்கிற போது இயேசு இந்த மனிதரை நலமாக்கினார், ஆகவே தான் இந்த பகுதி இங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். ஆனால் இதற்கு முன்னும் பின்னும் படிக்கிற போது சீடத்துவத்தையும் சீடத்துவத்தின் மேன்மையையும் அதனுடைய வலிமையையும் பற்றி ஆண்டவர் தம்முடைய சீடர்களுக்கு இந்த
நலமாக்குதல் வழியாக அவர் கற்றுத்தருகிறார் என்பதை முன்னும் பின்னும் இருக்கிற திருமறை பகுதிகளை நாம் படிப்போமேயானால் நமக்கு தெளிவாக விளங்கும். இந்த பகுதியில் இயேசு அந்த மனிதருடைய கண்களை பார்வை அடையும்படி செய்கிறார். இந்த பகுதிக்கு முன் இருக்கிற பகுதியை நீங்கள் பாருங்கள். மார்க் 8:18 இயேசு தம்முடைய சீடர்களை பார்த்து இவ்வாறு சொல்லுகிறார், கண்ணிருந்தும் நீங்கள் காண்பது இல்லையா? காதிருந்தும் நீங்கள் கேட்பது இல்லையா? அப்படியானால் இயேசு இங்கே இந்த பகுதிக்கு முன்னால் தம் சீடர்களுக்கு இப்படி சொல்லுகிறார், நீங்கள் கண்கள் இருந்தும் இன்னும் சரியாக பார்க்க முடியவில்லையே, நீங்கள் சீடர்களாக இருந்தும் இன்னும் சரியான சீடத்துவத்தில் நீங்கள் வளரவில்லையே என்று அவர்களை கூறுகிறார். பின்பு அதற்கு பிற்பாடு இருக்கிற பகுதியை நாம் பார்ப்போமேயானால், இங்கே இயேசு அவர்களை பார்த்து சொல்லுகிறார், சீடத்துவத்தை நீங்கள் எப்படி பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி 34ஆம் வாக்கியத்தில், பின்பு அவர் மக்கள் கூட்டத்தையும் சீடரையும் தம்மிடம் வரவழைத்து, என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தன் சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்ற வேண்டும். ஏன் இதை சொல்லுகிறார்? சீடர்கள் இவர்களோடு கூட பயணிக்கிறார்கள். இப்படி பயணிக்கிற போது இயேசுவோடு இருக்கவும், இயேசுவினுடைய ஊழியத்தை பற்றி தெரிந்து கொள்ளவும், இயேசுவுக்கு பிற்பாடு இந்த ஊழியத்தை தொடர்ந்து அவர்கள் எடுத்து செய்யவும் இயேசு அவர்களை சீடர்களாக அழைத்து பயிற்சி கொடுத்து கொண்டிருக்கிறார். இந்த நிலையில்தான் இந்த பகுதிக்கு முன்னால், இந்த அக்கறைக்கு வருவதற்கு முன் சீடர்கள் பேசி கொண்டு வருகிறார்கள். ஐயோ, நம்ம சாப்பிட்றதுக்கு ஒரு அப்பம் தானே எடுத்துன்னு வந்தோம், வேற அப்பம் நம்மக்கிட்ட இல்லையேன்னு பேசிகிட்டு இருக்கும்போது தான் இயேசு சொல்கிறாரு, ஏன் இப்படி இதை பற்றியே பேசிகிட்டு இருக்கீங்க? பரிசேயர் என்கிற புளித்த மாவை நீங்கள் குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். ஏன்னா அதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த பகுதியில் பரிசேயர்கள் இயேசு ஒரு அற்புதம் செய்ய வேண்டும் என்று அவர்கள் கேட்பார்கள். 11ஆவது வாக்கியத்தில் அப்படி தான் இருக்குது. பரிசேயர் இயேசுவோடு வாதாடத் தொடங்கினர். வானத்திலிருந்து அடையாளம் ஒன்றை எங்களுக்கு காட்டும்படி அவரை சோதித்தனர். ஆகையினால இயேசு அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு வருவார், இப்படிப்பட்ட பரிசேயரை போல் நீங்கள் இருக்க வேண்டாம், அந்த சீடத்துவத்தை நீங்கள் பின்பற்ற வேண்டாம், எச்சரிக்கையாக இருங்கள் அப்படின்னு சொல்லுவார். இவங்க என்ன நினச்சிக்குவாங்க, ஐயோ நம்ம அப்பம் எடுத்துகிட்டு வரலையே, அதனால தான் இயேசு இப்படி சொல்கிறாரு போல அப்படின்னு நினச்சிக்குவாங்க. அதனால தான் சொல்கிறாரு, நீங்கள் கண்கள் இருந்தும் காணவில்லையா? 5 அப்பம் 2 மீன் 5000 பேருக்கு போஷித்து 12 குடைகள் எடுக்க நான் செய்யவில்லையா? 4 அப்பங்களை 7000 பேருக்கு, 7 அப்பங்களை 4000 பேருக்கு கொடுத்து 7 குடைகள் நான் எடுக்க செய்யவில்லையா? நீங்கள் கண் இருந்தும் இன்னும் காணவில்லையா என்று அவளை பார்த்து கேட்கிறார். இந்த சீடர்கள் இந்த பார்வையற்ற மனிதரை போலத்தான் இருக்கிறார்கள். இயேசுவிடம் இந்த பார்வையற்ற மனிதர் வந்தார். சீடர்களும் பார்வையற்றவர்களாக, திருப்பணியை பற்றிய நோக்கு பார்வை இல்லாதவராக இயேசுவிடம் வந்தார்கள். அவரோடு கூட பயணிக்கிறார்கள். இப்போது உணவு இதை பற்றித்தான் அவருடைய எண்ணம் இருக்கிறதே தவிர ஊழியத்தை பற்றிய சிந்தை அவர்களுக்கு இல்லை. ஆகவே தான் இயேசு சொல்லுகிறார், நீங்கள் கண்ணிருந்தும் பார்க்கவில்லையா? அப்படின்னா அந்த மரங்களை பார்ப்பது போல் பார்க்கிறேன்னு சொன்னார, அந்த பார்வை தான் இந்த சீடர்களுக்கு இருந்திருக்கிறது. இதை சொல்லி முடிச்சுட்டு பின்னாடி பக்கம் இந்த பகுதியில் வருகிறது. அது இயேசு கேட்பார் தம்முடைய சீடர்களை பார்த்து, மக்கள் எல்லாம் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள்? அப்போ அவங்க ஒருத்தர் இன்னும் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? ஒருவர் உங்களை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிறார்கள், சிலர் யோவான் ஸ்நானகன் என்று சொல்லுகிறார்கள், சிலர் எலியா என்று சொல்லுகிறார்கள். அப்போ தான் இயேசு சாமி கேட்குறாரு, நீங்கள் யாருன்னு என்ன சொல்கிறீங்க? உங்களுக்கு பார்வை கிடைத்து விட்டதா இல்லையா என்று அவர் சோதித்து அறிகிறார். மக்கள் பல்வேறு விதமாக சொல்லலாம், ஆனால் நீங்கள் என்னை என்னவென்று சொல்லுகிறீர்கள்? அப்போ தான் உடனே ஒருத்தர் துடுக்கா மிடுக்கா பதில் சொல்கிறாரு, பேதுரு, நீர் மெசியா. மெசியா அப்படின்னா அருட்பொழிவு செய்யப்பட்ட அரசர் அப்படின்னு அர்த்தம். நீர் மெசியா என்று சொல்லுகிறார். அப்போது இயேசு சொல்கிறாரு, இது உனக்கு மாம்சமோ இரத்தமோ உனக்கு வெளிப்படுத்தவில்லை, ஆவியாரே உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார்னு. இயேசு இப்போ கொஞ்சம் சந்தோஷம் அடைஞ்சிருப்பார். அப்பா, சீடர்கள் ஓரளவுக்கு நம்மளை புரிஞ்சுருந்துக்கிறாங்க,
அவங்க சரியான பார்வையோடு தான் இருக்கிறார்கள் அப்படின்னு நினச்சிருப்பார். இந்த புரிதலுக்கு இயேசு வந்தவுடன், சரி இப்போ நம்ம மெசியான்னா யார், அவர் என்ன மாதிரி பாடுபட வேண்டும், அவர் சிலுவையில் அறையப்பட வேண்டும், அவர் அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்கிறதை தம் சீடர்கள் இப்போது புரிந்து கொள்வார்கள், தனக்கு பின் தன் ஊழியத்தை எடுத்து நடத்துவார்கள் அப்படின்னு தான் தன் சாவை முதல் முறையாக சீடர்களுக்கு அவர் அறிவிக்கிறார். இப்போ இந்த பார்வையற்ற மனிதரை போலத்தான் பேதுரு அவரை தனியாக கூட்டின்னு போயிட்டு சொல்கிறாரு, இயேசுவே இதெல்லாம் உமக்கு நடக்கக்கூடாது. இயேசு நினைச்சார் இவங்கெல்லாம் பார்வை உடையவர்களாக மாறிவிட்டார்கள். மெசியா என்றால் அவர் பாடுபட வேண்டும், பாடுபடுதல் வழியாக உலக மக்கள் எல்லோருக்கும் மீட்பு வழங்க வேண்டும் என்பதை புரிந்து கொண்டார்கள். சரியான பார்வையை, சீடத்துவத்தின் பார்வையை பெற்றுக்கொண்டார்கள் என்று நினைத்தார். ஆனால் அவர்களோ நாங்கள் இன்னும் குருட்டில் தான் இருக்கிறோம் என்பதை தெளிவுபடுத்துகிறார்கள். அதனால தான் இயேசு அவங்களுக்கு சொல்கிறாரு, ஒருவர் என்னை பின்பற்ற விரும்பினால் அவர் தன்னலம் துறந்து தம் சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்ற வேண்டும். ஏன் இந்த திருமறை பகுதியை இந்த நாளில் நமக்கு கொடுத்திருக்கிறார்கள்? அடுத்த வாரத்திலே 18ஆம் தேதியில் நாம் சாம்பல் புதன்கிழமை முதல் தவக்காலத்தை நாம் கொண்டாட இருக்கிறோம். இந்த தவக்காலத்தில் நாம் தன்னலம் துறந்து சிலுவையை அனுதினமும் சுமக்க மெசியா விட்டு சென்ற அந்த திருப்பணிகளை, ஊழியங்களை, நலமாக்கும் பணிகளை, நற்செய்தி அறிவிக்கும் பணிகளை நாமும் தொடர்ந்து செய்ய வேண்டும். அப்படி தொடர்ந்து செய்கிற போது அதனால் வருகிற துன்பத்தை ஏற்று சகித்து இந்த இந்திய திருநாட்டில் ஆண்டவருடைய திருப்பெயரை எங்கும் அறிவிக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த ஞாயிறில் நமக்கு இந்த பகுதி தரப்பட்டிருக்கிறது. எதற்காக நான் இந்த பார்வையை, இந்த கண்ணோட்டத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்? இந்த திருமறை பகுதி வெறும் நலமாக்குகின்ற திருப்பணி மட்டுமல்ல, அது நம்மை எல்லாம் சீடத்துவத்திற்கு அழைக்கின்ற திருப்பணி. இந்த சீடத்துவத்தின் பார்வையை நாம் சரியாக பெற்றிருக்கிறோமா? மெசியாவை என்னுடைய மீட்பராக நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், அவரை பற்றி எங்கும் அறிவிக்கும் சீடனாக, முழு பார்வை உடையவனாக, இந்த இயேசுவை அறிவிக்கின்ற போது வருகிற துன்பங்களை எல்லாம் ஏற்று சகித்து நான் இலக்கை நோக்கி ஓட ஆயத்தப்பட்டிருக்கிறேனா என்பதை தான் இன்றைய நாளில் நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். இது இந்த கொடுக்கப்பட்ட திருமுறை பகுதியை பார்க்கின்ற ஒரு பார்வை, ஒரு கண்ணோட்டம், பெர்செப்ஷன் என்று சொல்லுவோமே, ஒரு பெர்ஸ்பெக்டிவ். இரண்டாவது, இந்த திருமுறையை எப்படி பார்க்கலாம், இந்த திருமுறை பகுதியை எப்படி பார்க்கலாம் என்றால், நலம் அளிக்கின்ற திருமுறை பகுதியாக நாம் இதை பார்க்கலாம். நான் நேற்றைய தினத்தில் இதனை சிந்தித்து கொண்டிருக்கிற போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. சூம்பின கையை உடைய ஒரு மனிதனை இயேசு பார்க்கிறார் ஆலயத்தில். அந்த மனிதனை பார்த்து உன் கையை நீட்டு என்று சொல்லுகிறார். உடனே அவர் நீட்டுறாரு, அது மறுகையை போல் ஆயிற்று. அவருக்கே தெரில யார் அவரை தொட்டாங்கன்னு. யார்ப்பா என்னை தொட்டதுன்னு பார்க்குறாரு. சீடர்கள்லாம் சிரிக்கிறாங்க, என்னப்பா இவ்வளோ கூட்டம் நெருக்கின்னுக்குது, யார் தொட்டாங்கன்னு எப்படி தெரியும், எல்லாம் தான் தொட்டுன்னு இருக்கிறாங்க. அப்போ இயேசு சொல்கிறார், இல்லை இல்லை, என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது. அவ்வளோ ஆற்றல் அவருக்கு. கல்லை தரங்க அப்படின்றாரு. ஐயோ சாமி, 4 நாள் ஆயிடுச்சு, நாரி போயிட்டுருக்கோம், இப்போ திறந்தா நாத்தடிக்கும், வானா. ஆனால் அவர் சொல்கிறாரு, லாசருவே வெளியே வா. இப்படி அனைத்து ஆற்றலும் பொருந்திய இந்த இயேசு ஏன் 2 முறை அவரை தொட வேண்டும்? அவருடைய முயற்சி முதல் முறை வீணாகி போய்விட்டதா, அல்லது அவருடைய செயல்முறை தவறாகி விட்டதா? இயேசுடைய ஆற்றல் ஒருவேளை குன்றி போய்விட்டதா இந்த தருணத்தில்? ஏன் அவர் முதல் முறையே வார்த்தையாலேயே சொல்லியிருக்கலாமே, உன்னுடைய நம்பிக்கை உனக்கு நலம் தந்தது, போயிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லியிருக்கலாமே. ஆனால் இயேசு இந்த மனிதரை பார்த்து ஊருக்கு வெளியே அழைத்து கொண்டு போய் உமிழ்ந்து தம்முடைய கைகளால் அவரை முதல் முறை தொடுகிறார். இந்த தொடுதல், உமிழ்ந்து, குழைத்து அதையெல்லாம் பார்க்கிற போது நமக்கு தொடக்க நூல் புத்தகம், ஆதியாகமம் புத்தகத்தின் நிகழ்வு நினைவுக்கு வருகிறது.
அந்த 2ஆம் படைப்பு நிகழ்வில் ஆதியாகமம் 2ஆம் அத்தியாயத்தில் நீங்கள் வீடுகளுக்கு போய் படித்து பாருங்கள். அங்கே கடவுள் மண்ணை எடுத்து அதனை பிசைந்து தமது கைகளாலேயே மனிதனை உருவாக்குவார். இப்போ அந்த உருவாக்குதலில் ஒரு குறை வந்துவிட்டது. இப்போ திருப்பி மீண்டும் அதனை உருவாக்கும் விதத்திலே தான் இயேசு அவருடைய கண்களை தொடுகிறார். நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், சும்மா கற்பனை செஞ்சு பாருங்களேன். கடவுள் மனிதரை படைக்கிற போது களிமண் எடுத்திருப்பார், அதை மொட்டையாக்கியிருப்பார், அதுக்கப்புறம் கொஞ்சம் நெத்தி போட்டிருப்பார், நெத்திக்கெல்லாம் அப்படியே ஃப்ளாட்டாக தடவிருப்பார், கண்ணுக்கு கொஞ்சம் என்ன பண்ணியிருப்பார், கொஞ்சம் அழுத்தி அப்படி கண்ணை அப்படி வச்சுருப்பார், அதுக்கு மேலே புருவத்தை வச்சுருப்பார், அதுக்கப்புறம் உதட்டுக்கு அப்படி வச்சுருப்பார். எல்லாமே தடவி தான் பண்ணியிருப்பார் இல்லையா? மண்ணினால் உருவாக்கினார் அப்படின்னா அப்படி தான் செஞ்சுருக்கணும். அப்போது படைப்பாளராம் கடவுள் தன்னுடைய படைப்பு எங்கெல்லாம் சீர்கெட்டு போய் இருக்கிறதோ அங்கெல்லாம் மீண்டும் தனது கரத்தால் அந்த படைப்பை சீர்படுத்துகிறார். அல்லேலூயா. ஒருவேளை இன்னைக்கு யாராச்சும் ஐயோ என்னுடைய உடலில் இத்தகைய குறைகள் இருக்கிறது, இறைவா என்னை நலமாக்கும் என்று நாம் இங்கே அமர்ந்திருப்போமே, ஆனால் ஆண்டவர் உங்களை தொட்டு என் படைப்பாகிய என் மகன் மகளுக்கு இருக்கிற இந்த சீர்கேடுகளை எல்லாம் நான் தொட்டு அவரை குணமாக்குகிறேன் என்று நம்மை தொட்டு நம்மை குணமாக்குகிறார். சொல்லுங்க, பக்கத்தில் உங்க கையை பிடிச்சி சொல்லுங்க, ஆண்டவர் உங்களை குணமாக்கி விட்டார்னு சொல்லுங்க, நம்பிக்கையோட தைரியமாக சொல்லுங்க. என்ன பயமா இருக்கு? ஆமாம், படைப்பாளர் உருவாக்குகிறார், அவர் மீண்டும் மீண்டும் உருவாக்கி கொண்டே இருப்பார். அவர் ஒருபோதும் ஓய்ந்து போவதில்லை, சோர்ந்து போவதில்லை. எப்போதையெல்லாம் தம்முடைய படைப்புகள் எங்கெல்லாம் சீர்கெட்டு போயிருக்கிறதோ, அது மனிதமானாலும் சரி, அது இயற்கையானாலும் சரி, அங்கெல்லாம் அவர் செயல்பட்டு இந்த படைப்பை மறு சீர் அமைத்து கொண்டே இருப்பார். ஹீ வில் ரீஃபார்ம். முதல் ஃபார்ம் பண்ணிட்டாரு, எப்பெல்லாம் ஃபால்ட் வருதோ அப்போல்லாம் மறுபடியும் ரீஃபார்ம் பண்ணுவார். அதைத்தான் இங்கே ஆண்டவர் இயேசு இந்த மனிதருக்கு அவர் செய்கிறார். முதல் குறிப்பு. 2ஆம் குறிப்பு என்ன இதில்னா, இந்த தொடுதல் எதை குறிக்குதுன்னு நினைக்கிறீங்க? ஒருத்தர் நம்மளை தொடுறாரு, இப்படி என்ன அர்த்தம்? இன்னைக்கு ஒருத்தர் காலைல பார்த்தேன், நான் அங்கே உட்காந்துருந்தேன். அப்போது ஒருத்தர் பார்த்துட்டு உடனே கை கொடுத்தார். என்ன அர்த்தம்? ஆமாம், நம்மளுக்கும் அவருக்கும் உறவு இருக்குதுன்னு அர்த்தம். ரோட்டை போகிறவனா ஒருத்தர் நம்மளை பிடிச்சி கை பிடிச்சி நம்ம எப்படி பார்க்குறேன், எதாவது கேட்க போகிறான், ஒன்றும் கிடையாது. அப்போது ஒருத்தர் நம்மளை தொடுறாருன்னா அதில் உறவு இருக்கிறது, அதில் உரிமையும் இருக்கிறது. இப்போ இயேசு என்ன சொல்கிறாரு இந்த மனிதருக்கு? இந்த சமூகம் உன்னை புறம் தள்ளி இருக்கலாம், இந்த சமூகம் உன்னை குருடன் என்று சொல்லி இருக்கலாம், ஆனால் நான் உன்னோடு உறவில் இருக்கிறேன், நான் உன்னை தொடும்படி எனக்கு உரிமை இருக்கிறது. அவரை தொட்டு அவரை நலமாக்குகிறார். இருமுறை ஏன் தொடுகிறார்? சில தடவை ஒருத்தரை நம்ம இப்படி தொடும்போது அவர் கொஞ்சம் அச்ச நிலையில் இருப்பார். இன்னொரு தடவை நம்ம தொட்டன்னு வச்சிங்களேன், அவருக்கு ஒரு தைரியம் வரும். இயேசு இங்கே இந்த தைரியமற்று தன்னுடைய வாழ்வில் எதிர்காலமே இருண்டு போன நிலையில் இருந்த இந்த மனிதரை முதல் முறை தொடுகிறார். கொஞ்சம் தைரியம் வருது அவருக்கு. மீண்டும் 2ஆம் முறை அவரை தொட்டு அவரை ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்தி, இறைவன் உன்னோடு உறவில் இருக்கிறார், இறை மகனாகிய நான் உன்னோடு உறவில் இருக்கிறேன், நீ அஞ்சாதே, கவலைப்படாதே, உன்னுடைய பார்வையை நீ பெற்றுக்கொள் என்று சொல்லுகிறார். இந்த உரிமை எப்படி இங்கே வரும்? இங்கே இயேசு அவரை சொல்கிறாரு 26ஆம் வசனத்தில், இயேசு அவரிடம் ஊரில் நுழைய வேண்டாம் என்று கூறி அவரை வீட்டுக்கு அனுப்பிவிட்டார். அப்போ அவருடைய ஊர் எங்கே இருக்குது, அவருடைய வீடு எங்கே இருக்குது? நம்மளுக்கெல்லாம் வீடு எங்கே இருக்கும்? ஊரில் தான் இருக்கும். ஆனால் இங்கே இயேசு சொல்கிறார் ஊருக்குள்ளே போகாத, வீட்டுக்கு போன்றார். என்ன அர்த்தம்? ஊருக்கு வெளியில் அவருடைய வீடு இருக்குது. பாருங்க, இந்த ஊர் அவரை தள்ளி வைத்திருக்கிறது, அவருடைய வீடு வேறு ஒரு இடத்தில் இருக்கிறது. இப்போது இயேசு சொல்கிறாரு, இந்த ஊர் உன்னை ஏற்றுக்கொள்ளாது, ஆனால் நீ வீட்டிற்கு போ,
அதுதான் உன்னுடைய உரிமை சொத்து, உனக்கு உரிமை அந்த வீட்டில் உண்டு, நீ வீட்டுக்கு போ என்று என்னுடைய மகன் நீ என்கின்ற உரிமையையும் கொடுக்கிறார். உன்னுடைய வீட்டிற்கு நீ போ என்கின்ற உரிமையையும் அவருக்கு கொடுத்து அவருக்கு நலனை தருகிறார். அப்போ இந்த நலமாக்குதல் பகுதியில் 2 விஷயங்கள். ஒன்று, படைப்பாளர் நம்முடைய உடல் நலத்தை, நம்முடைய மனநலத்தை எப்போதும் அவர் சீர்படுத்துவார். 2, அவர் எப்போதும் நம்மோடு உறவில் இருந்து நமக்கு வரவேண்டிய உரிமைகளை எல்லாம் அவர் நமக்கு பெற்றுத் தருவார். இது நலமாக்கும் சிந்தனையோடு இந்த பகுதியை பார்க்கின்ற பார்வை. 3வது ஒரு பார்வை, அதை நான் சொல்லி நிறைவு செய்ய விரும்புகிறேன். இப்போ இந்த மனிதர் வாழ்ந்த சமூக, பொருளாதார, அரசியல், சமய பின்னணியத்தை நாம் பார்க்க வேண்டும். இயேசு வாழ்ந்த காலத்தில் யூதேயா, எருசலேம் எப்படிப்பட்ட சமய, பொருளாதார, அரசியல், சமய சூழலில் இருந்தது, இந்த மனிதனுடைய வாழ்க்கை எத்தகைய நிலையில் இருந்தது, இயேசு அதனை எப்படி மாற்றியிருக்கிறார் என்பதை நாம் பார்க்க வேண்டும். சமூகத்தில் எடுத்துக்கங்களேன், இங்கேயே இருக்குது, நீ ஊருக்குள் போகாதே, உன் வீட்டுக்கு போ அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த சமூகம், அன்றைக்கு இருந்த அந்த சமூகம் இதுபோல் ஊனமுற்றவர்களை ஊரை விட்டு ஒதுக்கி விடுவார்கள். ஊரை விட்டு ஒதுக்கி விட்டால் என்ன அர்த்தம்? உறவு இல்லை, அவரை மனிதராகவே மதிப்பது இல்லை. ஊருக்கு வெளியே என்ன தான் இருக்கும்? மிருகங்கள் தான் இருக்கும். ஊருக்குள்ளே மனிதர்கள் இருப்பார்கள், ஊருக்கு வெளியே மிருகங்கள் இருக்கும். அப்படி இந்த மனிதர் மனிதராகவே கருதப்படாத நிலையில் அவர் ஊருக்கு வெளியே தள்ளப்பட்டு இருந்தார். அதுதான் அன்றைய சமூக நிலை. அவருடைய பொருளாதார நிலையை எண்ணி பாருங்கள். இன்றைக்கும் பார்வை தெரியாதவர்கள் பலர் பிச்சை எடுத்து தான் பிழைப்பை நடத்துகிறார்கள். ஒரு சிலர் மேம்பட்டவர்கள் கொஞ்சம் கொஞ்சம் மற்ற பணிகளை செய்து, விற்பனை செய்து தங்களுடைய பொருளாதார நிலைமையை அவர்கள் சீர்தூக்கி கொள்ளுகிறார்கள். ஆனால் அந்த காலகட்டத்தில், இயேசு வாழ்ந்த காலகட்டத்தில், 1ஆம் நூற்றாண்டில் சிந்தித்து பாருங்கள், வேறு என்ன வழி இருந்திருக்கும் அவருக்கு? பார்வையற்றவர்கள் எல்லோரும் பிச்சை எடுத்துத்தான் தங்களுடைய வாழ்க்கையை நடத்தி இருப்பார்கள். அப்படியானால் பிச்சை எடுப்பது பிறரையே எப்போதும் நாடி இருக்கின்ற ஒரு அவல நிலை, சுய சார்பற்ற நிலை. சுய காலில் நான் நிற்க வேண்டும் என்று விரும்புகிறோமே, அப்படிப்பட்ட நிலை இல்லாமல் எப்போதும் பிறரையே சார்ந்து வாழ்கின்ற ஒரு நிலைக்குத்தான் இவர் தள்ளப்பட்டு இருந்தார். இதுதான் அவருடைய பொருளாதார நிலை. அவருடைய அரசியல் நிலை, ரோம பேரரசு தான் அப்போது ஆட்சி செய்து கொண்டிருந்தது. சீசர் தான் ஆண்டவர், சீசரை ஆண்டவர் தான் கூப்பிடணும். ஆனால் ஒரு அரசன் மக்களுடைய நலனை காக்க வேண்டும். இந்த மனிதனை பொறுத்தவரையில், இந்த மனிதனைன்னு இல்லை, அன்றைக்கு நோய்வாய்ப்பட்டவர்களை பொறுத்தவரையில் சீசரோ அல்லது அந்த யூத சமூகமோ யாரும் இவர்களை கண்டுகொள்ளவில்லை. இவர்களுடைய நலனில் எவரும் அக்கறை கொள்ளவில்லை. இவர்கள் தள்ளப்பட்ட நிலையில்தான் வாழ்ந்து வந்தார்கள். அரசன் இவர்களை கைவிட்டு விட்டான். சமயம் இந்த மாதிரி ஊனரா பிறந்தாங்க அப்படின்னா உடனே அந்த சமூகம் என்ன சொல்லும்? சாபம். அப்புறம் என்ன சொல்லும்? நாம் கூட சொல்கிறோம்ல, திடீர்னு ஒருத்தருக்கு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சுன்னா என்ன பாவம் பண்ணணும், பாவம் பாரு. அந்த யூத சமூகம், சமயம் இவர் செய்த பாவமா, இவர் பெற்றோர் செய்த பாவமா என்பதில் கண்டுபிடிப்பதில் ஆர்வமுடையவர்களாக இருப்பார்களே தவிர, இந்த மனிதனுடைய வாழ்வு மேம்பட என்ன செய்ய வேண்டும் என்று அவர்கள் ஒருபோதும் ஆர்வப்பட்டது இல்லை. இதுதான் அவங்களுடைய சமயம். இன்னும் கேட்டால், ஜபாலயத்தில் சுகம் கிடைச்சதுன்னா சந்தோஷப்படணும். ஆனால் ஜபாலய தலைவன் என்ன சொல்கிறாரு? 6 நாள் இருக்குது வேலை செய்யறதுக்கு, இந்த நாளில் ஏன் நலமாகி கொள்ளுகிறீர்கள்? அப்படிப்பட்ட சமயம்தான் யூத சமயம். அப்போ இவருக்கு கோயிலுக்கு கூட போக முடியாது. ஊர் தள்ளி வச்சிருச்சு, வீட்லேயும் இவரை சேர்க்க மாட்டாங்க. கோயிலுக்கு போகலான்னு கோயிலுக்கு போனா, டே பாவி, டே இது பரிசுத்தவான்களுடைய இடம்,
நீங்களாம் எங்கே போங்க, வெளியில் போங்க. இப்போ கோயில் உள்ள உட்காந்துருக்க நம்மலாம் யார்? அந்த சமூகம், அந்த சமயம், அந்த அரசு எல்லாம் இணைந்து இந்த மனிதனை தள்ளிவிட்டது. இந்த நிலையில தான் இவரை சோதிக்கும்படி இந்த பகுதிக்கு முன்னால் பரிசேயர்கள்லாம் வந்து கேட்குறாங்க இல்லையா, எங்களுக்கு வானத்திலிருந்து ஒரு அடையாளத்தை காட்டும்னு. அவங்க தான் போய் இவரை போய் புஷ்னு வராங்க. ஏன்னா இங்கே வசனம் அப்படி தான் இருக்குது. இங்கே பாருங்கள் 22 அவர் பெத்சாயிதா வந்தடைந்தார்கள். அப்போது சிலர் பார்வையற்ற ஒருவரை இயேசுவிடம் கொண்டு வந்தார்கள். இயேசு என்ன செஞ்சிட போறாரு? இந்த மனிதனுக்கு ஏதாவது செய்ய முடியுமா? அதனால தான் இயேசு, நீ இறைவனால் படைக்கப்பட்ட படைப்பு, உனக்கும் எனக்கும் உறவு உண்டு. இந்த சமூகம், இந்த அரசு, இந்த பொருளாதார அமைப்பு, இந்த சமயம் உன்னை புறம் தள்ளலாம், ஆனால் இறைவர் ஒருபோதும் புறம் தள்ள மாட்டார். இறை சமூகத்திலே எல்லோரும் ஒன்றுதான். நான் உன்னை தொடுகிறேன், உன்னை மீண்டும் குணமாக்குகிறேன், உனக்கு வாழ்வு தருகிறேன், நீ பார்வையை பெற்றுக்கொள் என்று சொல்லிதான் இந்த நலனை அந்த மனிதனுக்கு அளிக்கிறார். இன்றைக்கும் சமூகத்தில் இப்படி ஊருக்கு வெளியே வாழ்கின்ற கூட்டம் எக்கச்சக்கம் இருக்கு. திருச்சபையாக நாம் என்ன நல திட்டங்களை, நலப்பணிகளை நாம் செய்கிறோம் என்பதை இந்த நாளில் நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். முதலாவது பார்வை சீடத்துவ பார்வை. இரண்டாவது பார்வை நலம், உடலில் நலம் பெற்றுக்கொள்கின்ற பார்வை. மூன்றாவது பார்வை இந்த சமூகம் நலம் பெற்றுக்கொள்ளுகின்ற பார்வை. நாம் எல்லோரும் இங்கே அமர்ந்திருக்கிறோம். நாமெல்லாம் விசுவாசிகளா சீடர்களா? நிறைய தடவை நாம் என்ன சொல்லுவோம்னா விசுவாசின்னுவோம். விசுவாசி வந்து முதல் பார்வை கட்சி தெரியுமா அவருக்கு, அந்த ஸ்டேஜ். சீடத்துவம், சீடர்கள் அப்படின்னு சொன்னால் அவருக்கு ரெண்டாவது தடவை நல்லா முழுசாக தெரிஞ்சது பார்த்தீங்களா, அந்த பார்வை. எந்த பார்வை இன்றைக்கு நமக்கு வேண்டும் என்பதை நாம் தீர்மானித்து கொள்ள வேண்டும். விசுவாசி அப்படின்னா அப்படியே மங்களம், அப்படியே இயேசுவை பற்றி தெரியும், அவள் தான், நான் பாட்டுக்கு போயின்னு வந்துன்னு இருப்பேன். ஆனால் சீடர்கள் என்று சொன்னால் சிலுவையை சுமக்கவும் இயேசுவுக்காக துன்பம் அனுபவிக்கவும் நாம் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். அதுக்குத்தான் இந்த ஞாயிறு. நலம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அது வெறுமனே என்னுடைய உடலில் மட்டுமல்ல, நான் வாழ்கிற இந்த சமூகமும் நலம் பெற வேண்டும். என்னால் இந்த சமூகம் நலம் பெற வேண்டும். இந்த உயரிய நோக்கோடு துவங்கப்பட்டது தான் சிஎம்சி இல்லையா? ஒரே ஒரு அம்மையார் இந்த உயர்ந்த நோக்கத்தோடு, தான் மட்டுமல்ல தான் வாழ்கின்ற சமூகமும் நலம் பெற வேண்டும் என்கின்ற உயர்ந்த நோக்கத்தோடு தொடங்கப்பட்டது தான் சிஎம்சி வெள்ளூர் ஹாஸ்பிட்டல், இன்னும் மிஷன் ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே. நாம் இன்றைக்கு திருச்சபையாக என்ன பணிகளை செய்து கொண்டிருக்கிறோம்? சீடத்துவத்தில் நாம் நம்மை அர்ப்பணித்திருக்கிறோமா? இந்த சமூகம் நலம் பெற நாம் உழைத்திருக்கிறோமா? இதனை நாம் சீர்தூக்கி பார்த்து இன்றைய தினத்திலே இறைவனுடைய திரு சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். அப்போது இறைவன் நம்மை தொட்டு நம்முடைய பார்வையை தெளிவாக்கி சிலுவையை சுமக்கக்கூடிய தோள் வலிமையை நமக்கு தந்து தொடர்ந்து அவருக்காக சாட்சியாக வாழ ஆண்டவர் நமக்கு அருள் புரிவாராக. ஜெபம் செய்வோம். ஒருவர் என்னை பின்பற்ற விரும்பினால் அவர் தன்னலம் துறந்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு அனுதினமும் என்னை பின்பற்ற கடவர். அன்பு நிறைந்த ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு தோத்திரம் சொல்கிறோம். உம்முடைய வார்த்தைகள் தேனிலும் தேனிலும் சுவையானது. அது எங்களுக்கு இன்பத்தை தருகிறது. உமக்கு நன்றி சொல்கிறோம். இந்த நாளிலும் தியானித்த திருமறை பகுதிக்காக உமக்கு தோத்திரம். எங்களுடைய சீடத்துவத்தை நாங்கள் மீண்டும் அர்ப்பணிக்க எங்களுக்கு அருள் பாராட்டினீர். உமக்கு நன்றி சொல்கிறோம். நாங்கள் மெசியா பற்றிய தெளிவான பார்வையை பெற்று எங்கள் சிலுவையை நாங்கள் அனுதினம் சுமந்து உமக்கு சாட்சி பகர எங்களுக்கு அருள் தாரும். எங்களுடைய உடலிலே உள்ளத்திலே நலம் குன்றியிருப்போமே, ஆனால் ஆண்டவர் மீண்டும் மீண்டும் எங்களை உருவாக்கி எங்களை நலமாக்கி
எங்களை பலப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். எங்களோடு உள்ள உறவில் நீர் வலுப்பட்டு இருக்கிறீர். நாங்களும் உம்மோடு உள்ள உறவில் உரிமை பிள்ளைகளாக உம்மை வந்தடைய எங்களுக்கு அருள் தாரும். இந்த சமூகம் சீர்கெட்டு இருக்கிறது, நலமற்று இருக்கிறது என்பதை நாங்கள் ஒவ்வொரு நாளும் உணர்ந்து நாங்களும் புறம் தள்ளப்பட்டவர்களை ஒன்றிணைந்து செயல்பட எங்களுக்கு அருள் தாரும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் வேண்டிக் கொள்கிறோம் கடவுளே, ஆமென். தேசங்கள் சந்திக்க தேவையை நிரப்ப பாசம் கொண்டு பின்னே வருவோன் யார்? தேசங்கள் சந்திக்க தேவையை நிரப்ப பாசம் கொண்டு பின்னே வருவோன் யார்? என்னை போல் தன்னையும் நித்தமும் வேறுத்து சிலுவையை எடுத்து வருவோன் யார்? என்னை போல் தன்னையும் நித்தமும் வேறுத்து சிலுவையை எடுத்து வருவோன் யார்? யார் யாரோ வாழ்விலே சிலுவையை கண்டீரோ, சிலுவைக்காய் பணி செய்ய வாரீரோ. யார் யாரோ வாழ்விலே சிலுவையை கண்டீரோ, சிலுவைக்காய் பணி செய்ய வாரீரோ.